தேவன் கொள்ளுகிறவர். 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் கொள்ளுகிறவர், உயிர்ப்பிக்கிறவர் அவரே என்று வேதம் நமக்கு சொல்கிறது. மாத்திரமல்ல, அவரே மனுஷரை பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் கொள்ளுகிறவரா? கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவரும் கூடவா என்று பார்த்தால் வேதத்தின்படி அவர் கொள்ளுகிறவர் தான். மாத்திரமல்ல, அவர் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். பாதாளத்தில் இறங்கவும் ஏறவும் பண்ணுகிறவராகவும் அவரே இருக்கிறார். அவர் கொள்ளுகிறவர். எனவே அவர் எப்படி கொள்ளுகிறார் என்று சொன்னால், பவுல் அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இதற்கு பதிலாக அமைகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திற்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிக்கும் போது அதில் அவர் இப்படியாக எழுதுகிறார். கலாத்தியர் 2:20 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலேயே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் கொல்லப்பட்டேன். ஆண்டவர் கொல்லுகிறவராய் இருக்கிறார். அவர் என்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை கொன்றுவிட்டார். நான் சிலுவையிலே இயேசுவோடு கூட கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டேன். நான் கொலை செய்யப்பட்டேன். இப்போ நான் பிழைத்திருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தர் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். நான் கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறது இயேசுவினாலே, இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். எனவே நான் மரித்தும் இருக்கிறேன், நான் பிழைத்தும் இருக்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அப்போது ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவினாலே கொலை செய்யப்பட வேண்டும், தேவனாலே கொலை செய்யப்பட வேண்டும், கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். தேவனாலே கொலை செய்யப்படுவது எப்படி என்று சொன்னால், அவன் உலகத்திற்கு செத்து விடுகிறான், மாம்சத்திற்கு செத்து விடுகிறான். ஆனால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அவன் உயிரோடு கூட இருக்கிறான். எனவே ஆண்டவர் கொள்ளுகிறவர் தான், ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவருமாகத்தான் இருக்கிறார். நாம் எப்படி கொல்லப்படுகிறோம், எப்படி உயிர்ப்பிக்கப்படுகிறோம்? கொலோசியர் நிருபம் 2வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். இப்போ ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், கொல்லப்பட்டோம். நம்முடைய சரீரம் செயல்படாதபடிக்கு கொல்லப்பட்டது. ஆனால் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின்படியே அவர் மேலுள்ள விசுவாசத்தினாலே நாம் இயேசுவோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம், உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறோம். எனவே தேவன் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். நாம் ஞானஸ்நானத்திலே இயேசுவுக்கென்று தேவனுக்கென்று நாம் அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்முடைய சரீரத்தின் செய்கைகள் எல்லாம் சாகடிக்கப்பட்டது, கொல்லப்பட்டது. ஆனால் நாம் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே தான் இன்றைக்கு கூட நம் உயிரோடு கூட இருக்கிறோம். அதே தான் பவுல் கொலோசியர் 3 அதிகாரத்தில் ஆண்டவர் அருமையான எழுதுகிறார். 1வது வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கு இடத்துள்ள மேலானவைகளே தேடுங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இதுதான் சத்தியம். எனவே நாம் இயேசுவோடு கூட மரித்திருந்தோமேனால் கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்திருப்போம்.
நாம் இயேசுவோடு கூட மரித்த நிலையில் இருக்கிற போது, சரீரம் மரித்த நிலையில் இருக்கும்போது, நாம் கிறிஸ்துவனுடைய பெற்ற விசுவாசத்தினாலே ஜீவனோடு கூட இருந்து அவரை மகிமைப்படுத்தும் போது, இயேசு கிறிஸ்துவனால் வெளிப்படும் போது நாமும் அவரோடு கூட வெளிப்படுவோம். எனவே பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடும்போது நாம் உயிரோடு கூட இருக்கிறவர்களாக, கிறிஸ்துக்குள்ளே நாம் உயிரோடு கூட இருக்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பாராக. ஆமென், ஆமென். God bless you all.